கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும் என்று கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வசனங்களையும் நம்முடைய உலக வாழ்வில் கை கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் நாம் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும். அதிநிமித்தம் தேவனுடைய தயவையும் பெற்று நாம் தேவனாலே இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இங்கே பிலதெல்பியா சபைக்கு தேவன் சொன்ன வசனம்தான் இது. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது அந்த சபைக்கு, ஆனாலும் தேவனை மறுதலிக்கவில்லை. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. பாருங்கள், இந்த பிலதெல்பியா சபை கொஞ்சம் பலன் தான் இருக்கிறது, ஆனால் தேவனை மறுதலிக்கவும் இல்லை, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்கள். இருக்கிற பலத்தோடு தான் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்கள். அதனாலே தேவன் அவர்களுக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பல வேளைகளிலே நினைக்கலாம், நாம் தேவனுக்கென்று வாழ்ந்து என்னத்தை கண்டோம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு என்ன கிடைத்தது, இதனுடைய பலன் என்ன, இது விருதாவா நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோம், தேவனை பின்பற்றுகிறோம் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்கிறது, தேவன் அவனவனுடைய கிரியைகளின்படி பலன் அளிக்கிற தேவன். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தால் போதும், இருக்கிற பலன் போதும். தேவனுக்கென்று வாழ, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள, தேவனை மறுதலியாமல் இருக்க, தேவனை பின்தொடர, அவைகள் நமக்கு அந்த கொஞ்ச பலனிலே நாம் கிரியை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நிற்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு சிறந்த உதாரணம் பழைய பாட்டின் புஸ்தகத்திலே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தேவன் கிதியோனோடு சொன்னார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவன் கிதியோனை இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு விலக்கி ரட்சிக்க அழைத்த போது கிதியோன் தான் மிகவும், இஸ்ரவேலிலே என் குடும்பம் மிகவும் எளியது, நான் என்னுடைய குடும்பத்திலே இளையவன் என்றெல்லாம் சொல்லி தன்னை தாழ்த்தினார். என்னாலே இது எப்படி செய்ய முடியும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், உனக்கு இருக்கிற பலன் போதும், அந்த பலத்தோட போ, நான் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மேல் தேவனுடைய திட்டம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற பலன் போதும். அதிலே கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுங்கள், அதிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி செய்யுங்கள், அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு இருக்கிற பலனிலை கர்த்தரை உண்மையாய் பின்பற்ற உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.